குமரி எப்படி எக்ஸாம் எழுதுன? கையால தான். நான் ஒன்னும் ஓன்ட்ட கேட்கல சரியா, நீ வாயை மூடு. நான் பூமாரி கிட்ட தான் கேட்டேன். சோனி சும்மா இருவே. சரி என்ன மேனாமணி கிட்ட நீயே பேசு. நல்லா எழுதுன ரம்யா, நீ எப்படி எழுதுன? சரி நான் நல்லாவே எழுதல, பயமா இருக்கு. நான் 5 மார்க் 2 10 மார்க் 1 எல்லாம் விட்டுட்டேன் தெரியுமா, டைமே இல்ல. உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. அச்சச்சோ அப்படியா? நான் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டேன். இந்த பேக்கையும் வர அந்த நாய் தான் ஏமாத்துதுன்னு தெரியாம இதுவும் பெக்க பெக்கன்னு பேசிட்டு இருக்கு. சே அப்ப நீ தான் தடவை ஃபுல் மார்க்லாம்? ஏவே அப்படிலாம் இல்ல, நானும் நிறைய தப்பு தப்பா தான் எழுதி இருப்பேனா இருக்கும். ஆமா அந்த 5th ஒன் வேர்டுக்கு நீ என்ன ஆன்சர் போட்ட? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியா? இல்லையே, அதுக்கு டி தான கரெக்ட்டான ஆன்சர். ஐயோ அப்படியா? அப்ப நான் தப்பா எழுதிட்டேனோ? சரி 8th ஒன் வேர்டுக்கு என்ன எழுதுன? அந்த ஒன் வேர்டு உள்ள இருந்து கேட்டது தானே, எனக்கு என்னன்னே தெரியல, சும்மா ஏதோ ஒன்னு போட்டு விட்டேன். ஆமா அது உள்ள இருந்து தான் கேட்டிருந்தான். நான் அந்த இது ஒரு டைம் படிச்சிருந்தேனா அதனால நான் கரெக்ட்டா எழுதிட்டேன். அதுக்கு ஆன்சர் பி. நான் ஏ போட்டேன் அதுக்கு. அதுவும் போச்சா? அச்சச்சோ அப்ப ஒன் வேர்ட்ல அவ்வளவு மார்க்கும் போச்சா? 2 மார்க் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியா? ஆமா எல்லாம் எழுதினேன். அதுல 5 மார்க் क्वेश्चन 2 மார்க்ல கேட்டு வச்சிருந்தா ஒண்ணு, இன்னொன்னு 2 மார்க் क्वेश्चन 5 மார்க்ல கேட்டு வச்சிருந்தா பாத்தியா? ஆமா 2 மார்க்ல இருக்க 5 மார்க் அட்டெண்ட் பண்ணனே, அப்புறம் 5 மார்க்ல கேட்டிருந்த 2 மார்க் நான் அட்டெண்ட் பண்ணல. அத ஆப்ஷன்ல விட்டுட்டு வேற क्वेश्चन தான் நான் அட்டெண்ட் பண்ணேன். வேற பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல கம்மியா தான இருக்கும், மார்க் ஒருவேளை கம்மியா போட்டுட்டாங்கன்னா 5 மார்க்ல, அதனால நான் வேற क्वेश्चन தான் அதுக்கு பதிலா அட்டெண்ட் பண்ணனே. உன்னை யார் அப்படி அட்டெண்ட் பண்ண சொன்னது? நீ அதே அட்டெண்ட் பண்ணிருக்கலாம்ல 5 மார்க்குக்கும். அதெல்லாம் மார்க் போடுவாங்க. நான்லாம் அதுல இருக்க மாதிரியே அட்டெண்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஐயோ போச்சா அப்ப அவ்வளவு மார்க்கும்? ஏவே பரீட்சை எழுதி முடிச்சிட்டு எதுக்கு இப்ப क्वेश्चन பேப்பர்லாம் பார்த்து ஆன்சர் செக் பண்ணிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போனது தானே, ஏதாவது மாத்த முடியுமா என்ன? வேற எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தேவையில்லாம அதுக்கப்புறமா மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்காது. வாங்க அடுத்து போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்த பரீட்சைக்கு படிக்கணும்னா படிப்போம், இல்லைன்னா கதை பேசுவோம். வாங்க. இல்ல பச்சோனி, எப்படியும் நான் நிறைய क्वेश्चन தப்பு தப்பா எழுதி இருக்கேன். அப்பனா மார்க் ரொம்ப கம்மியாகும், பயமா இருக்கு. அதுக்கு தான் இதெல்லாம் செக் பண்ணாதேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? அந்த क्वेश्चन பேப்பரை முத கிழிச்சு போட்டுட்டு வா, அடுத்த வேலையை பார்க்கலாம். சரி பூமாரி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி நான் சாப்பிட போறேன், நீ வாரியா? இல்ல ரம்யா நீ போ, நான் பரவ சாப்பிட்டுக்கிறேன். சரி நான் அப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போறேன். பை. போ முத இடத்த காலி பண்ணு. குந்தாணி நல்லா படிச்சுட்டு படிக்கலன்னு பொய் புழுவா, நல்ல எக்ஸாம்ல பரீட்சை எழுதிட்டு படிக்கல எழுதலன்னு நல்லா பொய் மாத்திக்கிட்டு தெரியவா. இவளை நம்பி ஒருத்தி பேக்கு மாதிரி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்குதான் அவகிட்ட பேசாதானே இவ கேட்கவே மாட்டான். இவ நானாவே பேசினேன், அவ தானே வந்து கேட்டா. அந்த கிறுக்கி வந்து கேட்டா எல்லாத்தையும் பேக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பியோ? நீ அவளை மாதிரி நான் ஒழுங்கா படிக்கல ஒழுங்கா எழுதலன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? இல்ல அவ ஒழுங்காவே எழுதலன்னு சொன்னாலா, அதான் அவகிட்ட பேசினேன். சரி பாவம்னு. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, கிளாஸ் டெஸ்ட்லயே படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபுல் மார்க் வாங்குவா. சரி ஜோனி கோவப்படாத, நீ எப்படி எழுதுன பரீட்சை? பாஸ் ஆயிருவேன். வா சாப்பிட போ. சரி பே. இந்த क्वेश्चन பேப்பர்லாம் கிழிச்சு முத குப்பையில போடணும். நான் கூட பயந்துட்டேன் மஞ்சு, அவ இந்த தடவை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவாளோன்னு. அப்புறம் அவகிட்ட பேசின அப்புறம் தான் தெரிஞ்சுது அவ ஒன் வேர்ட் எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கா. எப்படியும் அவ என்னை விட கம்மியா தான் மார்க் வாங்குவா. சரி விடு, எப்பயும் நீ தானே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ. சரி வா சாப்பிடலாம், நேரம் ஆகுதுல. ரம்யா உன்னைய நம்ம கிளாஸ் டீச்சர் கூப்பிடுறாங்க. அப்படியா? சரி நான் இந்த போறேன். மஞ்சு நீ சாப்பிடுறதுக்கு போ, நான் வரேன். சரி. எப்படியும் டீச்சர் என்னைய எப்படி பரிச்சை எழுதுனேன்னு கேட்க தான் கூப்பிடுவாங்களா இருக்கும். சீனு ஓவர் சீனு. சோனி சும்மா இரு, வேற ரம்யா கிட்ட இந்த மஞ்சு போட்டு கொடுத்துருவா நீ திட்டினத. போட்டு கொடுக்கட்டும், எனக்கு என்ன கோழி மூட்டிவே. பெரிய எலிசபெத் மகாராணி வேணும் மனசுல நினைப்பு. சரி வா சோனி நம்மளும் சாப்பிடுவோம், பசிக்க ஆரம்பிச்சிட்டு. இல்ல ஏன் சோற எனக்கு கடைசி 2 வாயாவது திங்க விட்டியலால. ஏன் சோற திங்கும் போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. மூஞ்ச பாருங்க, எனக்கு இப்ப பசிக்குதுல. ஆமல ஜெகனே எனக்கும் பசிக்குது, சாப்பிட்ட மாதிரியே இல்ல. ஒருத்தன் டிபன் பாக்ஸ்க்குள்ள அத்தனை பேரும் கையை விட்டா அப்படிதான் இருக்கும். ஆமா உன் டிபன் பாக்ஸ் எங்க? நீ இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலையா? காலையில எங்க அம்மைக்கு எனக்கு ரொம்ப சண்டை பத்துக்க, அந்தால வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு வராம வந்துட்டேன். கடைக்கு போக சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாவளா, அந்தால 2 பேருக்கு சண்டை வந்து போச்சு. அந்த கோவத்துல கடைசியில சாப்பாடு எடுக்காம வந்ததுதான் தப்பா போச்சு. ஆமா இவன் பெரிய ரோசகாரன், அந்தால சாப்பாடு எடுக்காம வந்திருக்கான். இப்ப பசிக்குதே என்னடா பண்றது? இரு யாராவது மாட்டுவாங்க. அங்க பாரு ஃப்ரண்ட்ல ஒரு லஞ்ச் பேக் அனாமத்தா கிடக்கு. இல்ல அது ரம்யாவோட இடம்,
அநேகமா அது ரம்யாவோட லஞ்ச் பேக்குன்னு நினைக்கிறேன். யார் இதா இருந்தா என்னல கார்த்தி தூக்கல? ஐ ரம்யாவோட சாப்பாடா அது? எனக்குன்னே ரம்யா வச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சதீஷ் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல, அந்தால நான் வச்சிருக்க சாப்பாடு அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வச்சிட்டு போயிருப்பா. அதானே? போய் எடுத்துட்டு வாளே. இரு போறேன். இல்ல சதீஷ், உன் ஆளு கறிச்சோறு வச்சிருக்குமால? இல்ல, அவளும் நம்ம ஊரு தானே, அவன் எப்படி கறிச்சோறு வைப்பா? ஓ ஆமால்ல. இல்ல சதீஷ் இங்க பாரு. அட தயிர் சோறா? ஏன் ரம்யா எனக்காகவே தயிர் சோறு கொண்டு வந்திருக்கா போல இருக்கே. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். மாதுளம்பழம்லாம் போட்டு வேற லெவல்ல செஞ்சிருக்காவல உன் ஆளு வீட்டுல. நம்ம வீட்டுலலாம் வெறும் தயிரை ஊத்தி கிண்டி இந்தா தின்னா திங்களனா எந்தாலையும் போன தந்துருவாவ. இங்க பாரு என்ன அழகா செஞ்சு கொடுத்துருக்காவம்மா. தயிர் சோறே இப்படி இருக்குன்னா பிரியாணிலாம் எப்படி இருக்கும்? இல்ல பேசிக்கிட்டே இருக்காம அவ வாரத்துக்குள்ள தின்னு முடிங்கல. அம்மா சோனி, இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு? எங்க வீட்ல இன்னைக்கு புளி தண்ணி துவையல் தான் பூமாரி. இப்போ உங்க வீட்ல இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, எங்க அம்மா இன்னைக்கு அதான் செஞ்சேன்னு சொன்னா. ஐ சூப்பரா இருக்குமே. எங்க காட்டு. நம்ம லீவ் இன்னைக்கு தான் முளப்பறையில போய் இந்த சோறு சாப்பிட முடியும் பத்தியா? ஆமா பூமாரி. ஐ புளி தண்ணி துவையல். வாவ். அம்மா நீ என்ன சாப்பாடு? எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு புளிச்சோறு தான் கிண்டி தந்தாவ. சரி நம்ம ரெண்டு பேரும் சாப்பாடை ஷேர் பண்ணிப்போம். சரி பச்சோனி. இப்ப மஞ்சி எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ? ஆமா பே ரம்யா, சீக்கிரம் வா, பசிக்குது எனக்கு. சரி, என் லஞ்ச் பேக் எங்க? எடுத்துட்டு வரலையோ? ஐயோ ஆமா பே, எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீயே போய் எடுத்துட்டு வாயா. சரி, இதை எடுத்துட்டு வரேன் இரு. அம்மா டீச்சர் என்ன சொன்னா, எதுக்கு கூப்பிட்டாவலாம்? அது ஒண்ணும் இல்ல, எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு உட்கார்ந்து படிச்சிட்டு இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரையும் உட்கார்ந்து படிக்க வச்சிட்டு அப்படின்னாங்க. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகுமா, அதுக்கு தான் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அப்படியா? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். சரி சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பிடலாம், பசிக்குது. சரி சீக்கிரம் சாப்பிடுங்களே. டிஃபன் பாக்ஸை சீக்கிரம் காலி பண்ணி லஞ்ச் பேக்குள்ள அழகா டிஃபன் பாக்ஸ் தூக்கி வச்சிரணும். அவ வந்துட்டானா அப்புறம் அவ்வளவுதான், செத்தோம். ஆமலா, கடகடன்னு சாப்பிடுங்க. எம்மா சரியான பசி. என்ன நம்ம லஞ்ச் பேக் இப்படி லேசா இருக்கு, காலியா இருந்த மாதிரி. ஐயோ அவ வந்துட்டானா கார்த்தி? இல்ல டிஃபன் பாக்ஸ் மறைச்சு வைங்கள. இல்ல உன் ஆளு டிஃபன் பாக்ஸ் நீயே வச்சுக்க. எந்த புடி? இல்ல தயவு செஞ்சு நீயே வச்சுக்கல, நான் தான் மாட்டிக்கிடுவேன். இல்ல என்னையும் மாட்டி விட்டுறாதீங்களே, அப்புறம் அந்த குந்தாணி மாட்டி விட்டுருவா டீச்சர் கிட்ட. என்னைய அவ கிளாஸ் ரூம் விட்டு போற வரைக்கும் கண்டுக்காத மாதிரி இரு. ஆமால, மூஞ்சில மரண பயத்தை காட்டி அவட்ட காட்டி கொடுத்துறாதீங்க, நாங்க தான் எடுத்து தின்னோன்னு. இல்ல எனக்கு பயமா இருக்குல, என் கையில கொண்டு கொடுத்துட்டியே டிஃபன் பாக்ஸ. டேபிள் கடையில எடுத்து வச்சிக்கிறோம். வச்சிட்டேன். யார் எடுத்துட்டு என்னோட டிஃபன் பாக்ஸ? நான் காலையில கொண்டு வரும்போது சாப்பாடு இருந்துச்சு, இப்ப காணோம். லஞ்ச் பெல் அடிச்ச அப்புறம் கூட என் பேக்ல இருந்துச்சு, பேக் வெயிட்டா தான் இருந்துச்சு, இப்பதான் காணோம். யாரோ அதுக்கப்புறம் தான் எடுத்து தின்றுருக்காவ. இவனு அங்க என்ன பண்றானுவன்? ஒருவேளை இவனு தான் நம்ம டிஃபன் பாக்ஸ் எடுத்து தின்றுப்பானுவலோ. லஞ்ச் பெல்லுக்குள்ள ஏன் இவனு உள்ள இருக்கானுவன்? எப்பயும் வெளியே சுத்த சுவார போயிருவானுவல. இன்னைக்கு நான் அதிசயமா உள்ள இருக்கானுவன். இவனுக்கிட்டே கேட்டு பார்ப்போம். ஏல கார்த்தி. சொல்லு ரம்யா. இல்ல அவ கார்த்தின்னு என்னைய கூப்பிட்டா, ஒன்னே இல்ல. பேஸ். சொல்லு ரம்யா. அம்மா என் லஞ்ச் பேக்கை யாராவது எடுத்தாங்களோ நம்ம கிளாஸ்ல? நீ எதுவும் பாத்தியா? இல்லையே ரம்யா, நான் பார்க்கலையே. நாங்க இப்பதான் கிளாஸ்க்குள்ள வந்தோம். ஆமா, நாங்க இப்பதான் கிளாஸ்க்குள்ள வந்தோம். நாங்க உன் தயிர் சாப்பாடு சாப்பிடல. அப்பனா நீங்க தான் என் தயிர் சோறு எடுத்து சாப்பிட்டீங்களா? இல்ல அவ இப்ப உன்கிட்ட கேட்டாலோ. நீயா எதுக்குல இப்ப வாயை விட்டு உளறன? நான் சாப்பிடலன்னு தானே சொன்னேன். நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா, என்ன சோறு சாப்பிட்டா அவ எதுவும் கேட்டாளா? அவ என்கிட்ட தானே யாராவது லஞ்ச் பேக் எடுத்தாங்களா பாத்தியான்னு சொல்லி கேட்டா. நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி நீ என்னத்துக்கு உளறன? இப்ப டீச்சர் கிட்ட போய் அவ சொல்லி வத்தி வச்சு 3 வரை இன்னைக்கு முட்டங்கால் போட வைக்க போறா. இன்னைக்கு ஃபுல்லா முட்டங்கால் தான் போட்டு நிக்க போறோம் பாரு, வீட்டுக்கு போற வரைக்கும். இல்ல காத்தி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. அவகிட்ட பேசணுமே ஏதாவதுன்னு சொல்லி பேசினேன், கடைசில உளறிட்டல. சாரில. இருங்க, உங்க 3 பேரையும் நான் டீச்சர்ட்ட சொல்லி கொடுக்கேன். ரம்யா டீச்சர் எல்லாம் சொல்லிராத ரம்யா. இந்த உன்னோட சாப்பாடு. ஆமா ரம்யா, டீச்சர் கிட்ட மட்டும் தயவு செய்து சொல்லிராத. இந்த நாங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், மீதி சாப்பாடு இருக்கு, இந்த சாப்பிடு. சீ, நீங்கள் வச்சு சாப்பாடையா நான் சாப்பிடணும்? எனக்குலாம் அது வேண்டாம், போய் குப்பையில கொண்டு போடுங்க. நான் டீச்சர் கிட்ட கண்டிப்பா சொல்ல தான் போறேன். இல்ல அவ போயிட்டா டீச்சர்ட்ட சொல்ல. சரி, அவதான் போயிட்டால, வா இனிமே சாப்பிடுவோம். எப்படியும் டீச்சர் வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகுது. நல்லா தின்னுட்டு தெம்பாதான் அந்த பனிஷ்மெண்ட் செய்வோம். ஆமா, அதுவும் சரிதான். இப்ப ரம்யா சாப்பிட வரலையா? எங்க போற? என் சாப்பாடு அந்த சதீஷ், கார்த்தி, ஜெகன் எல்லாம் எடுத்து தின்னுட்டானுவ. அதான் டீச்சர் கிட்ட சொல்ல போறேன், ஸ்டாஃப் ரூமுக்கு. சரி, அவங்க கிட்ட அப்புறம் சொல்லலாம். வா இப்ப என்கிட்ட சாப்பிடு, பசிக்குதுல்ல. இல்ல நான் டீச்சர்ட்ட சொல்லிட்டு வந்து சாப்பிடுறேன் மஞ்சு. ஆமா, நீ என்ன சாப்பாடு? மீன் குழம்பு. மீன் குழம்பா? நாங்க எங்க ஊர்ல மீன் குழம்பு இப்ப சாப்பிட மாட்டோமே. ஏன் புரட்டாசி வரதமா? இல்ல மஞ்சு, கோயில் கூட வருது, அதனால முளைப்பாரி வைக்கிறதுனால வரதும் சாப்பிட மாட்டோம்.
அப்படியா? அப்ப இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒயிட் ரைஸ் வேணா தனியா இருக்கு, அது கூட ஏதாவது வச்சு சாப்பிட்றியா? இல்ல வேண்டாம் மஞ்சு, நீ சாப்பிடு, நான் டீச்சர்கிட்ட போய் சொல்றேன். ம் சரி, நல்லா சொல்லி கொடு அவங்கள, ரொம்ப திமிருதான் அவங்களுக்கு. சரி நீ சாப்பிடு.